தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு அஃபிஷியல் போஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு இன்றைக்கி ஈவினிங் சோஷியல் மீடியாவே அதிர்ற அளவுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து டேட்டை சொல்லிட்டாங்க. ஜனவரி 9, 2026. ஸோ பொங்கல் வெளியிட இந்த படம் வந்து வரப்போகுது. ஜென்ரலாக தளபதி படம் அப்படின்னாலே வந்து பொங்கல் அப்படின்னு வந்தாலே பார்த்தோம்னா அது வந்து போக்கிரி பொங்கலாக இருக்கட்டும், சும்மா வேறு லெவலில் ஒரு செலிப்ரேஷன் திருவிழா மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் லாங் ரன் அப்படிங்கிற ரிப்பீட்டடாக வந்துகிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு படம் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். சில படங்கள் ரொம்ப ஆவரேஜாக இருந்தால் கூட வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் ஒரு படம். சரி, அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பொங்கலாக இந்த படம் வந்து அமைய போகுது 2026. இந்த போஸ்டர் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இது எச் வினோத் படமா இல்லை வேறு யாராவது படமா, அந்த மாதிரி வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இதுவாக வந்து பண்ணியிருக்காங்க. டிசைனு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஹெச் வினோத் வந்து பார்த்தோம்னா லைட்டாக அதை பார்க்கும்போது கொஞ்சம் கேம் சேஞ்சர் எஃபெக்டில் வந்து தெரியுது அந்த போஸ்டர் பார்க்கும்போது. இருந்தாலும் அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டென்ட் வேறு லெவலில் பண்ணுவார் மனுஷன். ஸோ இது வந்து பக்கா அரசியல் படம், அதில் எந்த இதுவும் இல்லை. அதே மாதிரி தளபதி அப்படி வச்சுருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தோம்னா அந்த ஜில்லா படத்துடைய அந்த ஒரு வைபை வந்து கொண்டு வருது. நிறைய வேறு லெவலில் ஒரு சம்பவமாக இந்த படம் இருக்கும். ஏன் வந்து இந்த படம் 2026 பொங்கல்? ஸோ இதுக்கு காரணம் என்ன, மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மேலே எலெக்ஷன் வந்து வந்துடும். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், அசம்பிளி எலெக்ஷன். ஸோ யார் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு தீர்மானிக்கிற ஒரு தேர்தல், முக்கியமான தேர்தல். ஸோ தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வரதுக்கு காரணம், இது வந்து ஒரு ஜனநாயகன் டைட்டில் பார்த்தாலும் தெரியும், இது வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு படம். சர்க்கார் அந்த மாதிரி வந்து ஒரு கதை களத்தில் தான் இந்த படம் வந்து இருக்க போகுது. இந்த படம் 2026 பொங்கலுக்கு வந்துச்சு அப்படின்னா எப்படியும் அந்த ரன்னிங் அப்படிங்கிறது ஒரு பிப்ரவரி வரைக்கும் ஓடும். ஸோ அப்படி 100 நாள் விழா அப்படின்னா லாஸ்ட் படம் தளபதி இது அப்படிங்கிறதுனால அந்த 100 நாள் விழா அப்படின்னா கூட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் இந்த படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அந்த கேம்பெயினிங் டைமில், எலெக்ஷன் டைமில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை இந்த படம் பெருசாக க்ரியேட் பண்ணும். ஆல்ரெடி சர்க்கார் படமே இவருடைய படம் பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. பட் இந்த படம் அதை விட ஒரு 100 மடங்கு. ஏன்னா தளபதியை ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் படமாக தான் இதை வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி ஒரு செலிப்ரேஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து இருக்கும். ஓப்பனிங் டிக்கெட்ஸ், டிமாண்டு, இதெல்லாம் வந்து வேறு லெவலில் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இதை தாண்டி இந்த படத்தில் வரக்கூடிய அரசியல் வசனங்கள் குறிப்பாக அதெல்லாம் வந்து ஷார்ட்ஸை கிளிப்பு வந்து எடுத்து இந்த எலெக்ஷன் டைமில் எல்லாரும் வாட்ஸ்அப்பில் வந்து ஃபார்வேர்ட் பண்ண போகிறாங்க. அந்தளவுக்கு இருக்கும். தளபதியோட பர்ஃபார்மன்ஸு ஒரு பக்கம் அது தீயாக இருக்கும், இன்னொரு பக்கம் ஹெச் வினோத் இந்த மாதிரியான கதைக்களம் பண்ணுறதுல அவர் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். யாரையும் வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணாமல் எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு நியூட்ரலான ஒரு பாலிட்டிக்ஸை, ஒரு கண்டென்ட்டை வந்து தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு இயக்குனர். ஸோ தளபதி மாதிரி ஒருத்தர் உள்ளே வரும்பொழுது அது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜனநாயகன் படம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பொங்கல் திருவிழா தான் அடுத்த வருஷம் வேறு லெவலில் ஒரு செலிப்ரேஷன் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த படம் இந்த எலெக்ஷனுக்கு தாறுமாறான ஒரு சம்பவம் வந்து பண்ண போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து டிவிகே நண்பர்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த தளபதி ஃபேன்ஸுக்கும் சரி, எல்லாருக்குமே இது வந்து ஒரு ட்ரீட்டாக தான் இந்த படம் வந்து இருக்க போகுது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது கூட என்ன படம் கிளாஷ் வரும், அதுக்குள்ளே ஏகே ஏதாவது ஒரு படம் பண்ணார் அப்படின்னா கிளாஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது சின்ன படங்களோ இல்லை ஏதோ படங்களோ வந்து கிளாஷுக்கு வரும். ஆனால் கிளாஷுக்கு ஏதோ ஒரு 2 படங்கள் வரும், வராமலாம் இருக்காது. இல்லை ஒரு தளபதியோட படம் ஒரு சோலோ ரிலீஸ்னால் அது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ சோலோ ரிலீஸாக இல்லை கிளாஷ் ஏதாவது வருமா அப்படின்னு. அண்ட் ஜனநாயகன் எப்படி இருக்குது இந்த போஸ்டர்? ஸோ இந்த ரிலீஸ் டேட்டு ஓகேவா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.